மோஸ்ட் ஆஃப் தி பிளேயர்ஸ் ஜோயல ஒரு ஹீரோன்னு பாக்குறாங்க இல்லையா? ஆனா ஒரு செகண்ட் நிறுத்தி யோசிச்சோம்னா அவன் தான் இந்த கேம்லயே இருக்கிற மோஸ்ட் டேஞ்சரஸ் வில்லன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் கிடைக்கும். பிகாஸ் யூஸ்வலி நம்ம ஜோயல பார்த்தது எப்படின்னா as a protective father figure, survivor, broken man அந்த மாதிரி தானே பார்த்திருக்கோம். But if we strip away the cinematic beauty behind him and remove the emotional background music, ஒரு terrifying truth தெரியும். ஜோயலோட every decision is not about heroism, it's about fear, it's about loss. And most importantly, இதுல எது முக்கியமானதுன்னா அவங்ககிட்ட ஒரு டேஞ்சரஸான ஐடியா இருக்கு. லவ் கேன் ஜஸ்டிஃபை எனிதிங். அப்புறம் இந்த உலகத்திலேயே சர்வைவல்ங்கிறது வின்னிங் இல்ல. சர்வைவல்ங்கிறது இட்ஸ் அபவுட் தி ஹியூமனிட்டி வி ஸ்லோலி த்ரோ அவே ஜஸ்ட் டு கீப் பிரீத்திங். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல லாஸ்ட் ஆஃப் அஸ்ல எடுக்கப்பட்ட ஒவ்வொரு சாய்ஸஸுக்கும் பின்னாடி இருக்கிற ப்ரூட்டல் சைக்காலஜியை தெரிஞ்சுக்க போறோம் டீப்பா. தி illusion of agency in a dying world. The genius of the last of us என்னன்னு தெரியுமா? It gives the illusion of choice. அதாவது உங்க கையில சாய்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோண வைக்கிறது தான். பட் ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா உங்க கையில எப்பயுமே சாய்ஸ் இருந்தது இல்ல. நீங்க லாஸ்ட் ஆஃப் அஸ்ல எடுக்கிற ஒவ்வொரு சாய்ஸும் நீங்க எடுக்கிறது இல்ல. கேம் உங்க கையில வெப்பனை கொடுக்கும், சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணும் அண்ட் சைலண்ட்லி உங்ககிட்ட என்ன சொல்லணும்னா ஜோயல் அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருப்பானோ அதை பண்ணுன்னு சொல்லும். சோ ட்ரெடிஷனல் கேம்ஸ்ல பிளேயர் சாய்ஸஸ் இருக்கும் இல்லையா? சேவ் பண்ணலாம், ஸ்பேர் பண்ணலாம், இந்த மாதிரி ரெண்டு வழி இருக்கும். ஆனா இங்க அந்த மாதிரி எதுவும் இல்ல. நீங்க ஜோயல் என்ன பண்ணுவானோ அதை தான் பண்ணி ஆகணும். அண்ட் தட் இட் செல்ஃப் சைக்காலஜிக்கல் ஸ்டோரி டெல்லிங். ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் டைம் மேஜரை கொல்லுவோம் இல்லையா? அந்த சீனுக்கு முன்னாடி இருக்கிற என்விரான்மெண்டே நம்மளுக்கு எல்லாத்தையும் சொல்லும் நம்ம இந்த இடத்துல உயிரோடு இருக்கிறது நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம்னு. பிகாஸ் அங்க என்னென்ன காமிப்பாங்கன்னா broken homes இருக்கும், டெட் ஃபேமிலிஸ் இருக்கும், abandoned toys இருக்கும். இது எல்லாமே சைலண்டா என்ன கத்துதுன்னா someone failed to survive here. So environmental storytellingல game already tells the players that humanity is already lost long ago. சொல்லலாம் கட் சீன்ல வார்ம்த் இருக்கும், ஜோயல் அண்ட் எல்லி பாண்டிங்ல லிட்டில் ஜோக்ஸ் இருக்கும், ஹியூமன் மொமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா கேம் பிளே எடுத்துக்கிட்டீங்கன்னா கோல்டு, மெக்கானிக்கல், வயலண்டாவே தான் இருக்கும். திஸ் கான்ட்ராஸ்ட் இஸ் இன்டென்ஷனல். அதாவது இந்த கேம் நம்மளுக்கு நார்மலா ரிமைன் பண்ணிட்டே இருக்கிறது என்னன்னா லவ் எக்ஸிஸ்ட் பட் இன்சைடு த வயலன்ஸ் ஒன்லி. தி அனாட்டமி ஆஃப் மாரல் டெப்த். இந்த கேம்ல உங்களுக்கு வயலன்ஸை ஹீரோயிக்கா ஃபீல் பண்ண வைக்காம பர்சனலா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியே நிறைய டீடைல்ஸ் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு தடவை நீங்க கில் பண்ணும் போதும் மற்ற கேம்ல நம்ம கில் பண்ற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகாது. அதாவது ஒவ்வொரு எனிமிக்கும் ஒரு பேர் இருக்கும், ஒரு கதை இருக்கும், அவங்களுக்கு தனியா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு தனியா ஒரு வாழ்க்கை முறை இருக்கும். நம்ம யாரையாவது கொல்லணும்னு போனோம்னா நம்ம கிட்ட அவங்கள வாழ விடுறதுக்காக கெஞ்சுவாங்க. கேமோட ஆரம்பத்துல ஜோயல் சர்வைவ் ஆனதுக்கு காரணமே அவன் மனசுக்குள்ள இருந்த கொஞ்சம் நஞ்ச மனிதநேய உணர்வுகள் தான். ஆனா அதுவுமே கேமோட ப்ராசஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்குள்ள இருந்து அழியுது. அவனோட நோக்கங்கள் எல்லாமே குறுக ஆரம்பிக்குது. அதாவது மனிதநேயமா மொத்த உலகத்தையும் நினைச்சவன் இப்போ ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் மொத்த மனிதநேயமாவும் நினைக்கிறான். அதுதான் எல்லி. எல்லியை மீட் பண்ணதுல இருந்து அவ கூட பழகினதுல இருந்து அந்த ஒரு பொண்ணு தான் அவனோட மொத்த உலகமாவும் மாறுறா. சோ இந்த விஷயம் அவனோட நோக்கங்களை மட்டும் குறுக வைக்கல, மொத்த ஸ்டோரியுமே குறுக வைக்குது. கேம் வேர்ல்டுலன்னு மட்டும் இல்லாம நிஜ வாழ்க்கையிலுமே மாரல் இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. பட் அந்த கான்செப்டை இந்த கேம்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஜோயலோட மைண்ட் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிருச்சு, பெர்மனண்டா சேஞ்ச் ஆயிருச்சு. பிகாஸ் அவன் ஏற்கனவே சாராவை இழந்துட்டான். அதுவே அவனோட மனசுல ஒரு டிராமா மாதிரி அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசுக்குள்ள என்ன புகுத்துதுன்னா உனக்கு பிடிச்சவங்களை காப்பாத்தணும்னா நீ என்ன செஞ்சாலும் தப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அவனுக்கு திரும்ப திரும்ப நினைக்க வைக்குது. அது இல்லாம இப்ப அவனுக்கு இன்னொரு பொண்ணு வேற கிடைச்சிட்டா. இட்ஸ் லைக் செகண்ட் சான்ஸ் இல்லையா? இன்னொரு பொண்ணையும் அவனால இழக்க முடியாது. சோ அவளை காப்பாத்த அவன் என்ன லெவலுக்கு வேணாலும் போவான். இந்த ஒரு விஷயம் தான் இந்த கேம் டெரிஃபைங் ஆகுது. இந்த வெப்பனைசேஷன் ஆஃப் ஃபாதர்ஹுட். இந்த இடத்துலதான் கேம் நிஜமாவே ஒரு டேஞ்சரஸா மாறுது. பிகாஸ் லவ் வயலன்ஸா கன்வெர்ட் பண்ற சீனே இங்கதான் ஆரம்பிக்குது. ஃபாதர்ஹுட் ஒரு வெப்பனா கன்வெர்ட் பண்றாங்க. ஜோயல் கொல்றத ரசிக்கல, அவனுக்கு பிடிச்சிருக்கிறதுனால அவன் ஒண்ணு கொல்லல. அவன் பொண்ணை காப்பாத்தணுங்கிறதுக்காக யார வேணாலும் கொல்லலாம் அப்படிங்கிற விஷயத்த அவன் நியாயப்படுத்த பாக்குறான். பட் இங்க மோஸ்ட் ட்ராஜடியான விஷயம் என்னன்னா கேமை விளையாடுற பிளேயர்ஸுமே ஜோயலுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சீக்வன்ஸ் இங்கதான் சைக்காலஜிக்கல் கிளைமேக்ஸ் இருக்கு. ஃபயர்ஃபிளைஸ் எல்லாருமே ஹியூமனிட்டியை சேவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஒன் லைஃப் ஃபார் த ஸ்பீசிஸ் இட்செல்ஃப். ஆக்சுவலி இதுவுமே ஒரு ப்ரூட்டல் யூட்டிலிட்டேரியன் சாய்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஆனா ஜோயல் பண்றது அதுக்கு மேல. இந்த நேரத்துல ஜோயல் அவனோட மொத்த கொள்கைகளையும் ஒதுக்கிட்டு மனிதநேயங்கிறது அவனுக்கு இதுக்கு மேலையும் தடையா இருக்க போறது இல்ல அப்படிங்கறத உறுதி பண்றான். அவங்ககிட்ட இப்ப எல்லி இருக்கா இல்லையா? சோ எல்லி தான் அவனோட மொத்த உலகமுமே. அதனால அவனோட ஷெல்ஃபிஷ் லவ், அதாவது அவன் பொண்ணு மேல வச்சிருக்கிற அவனோட லவ்வுக்காக மொத்த மனிதநேயத்தையுமே அழிக்கிறதுக்கு தயங்க மாட்டேங்கிறான். ஆனா இந்த மோஸ்ட் ஸ்கேரியஸ்ட் பார்ட் என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸும் ஜோயலுக்கு தான் சப்போர்ட் பண்ணி அந்த சாய்ஸ் எடுக்கிறாங்க. த ராட் பெனித் ரிசைலன்ஸ். ஜோயல் இந்த மொத்த கேம்லயுமே இத்தனை வருஷமா அவன் தனியா இல்ல. ஏன்னா ஒவ்வொரு சைடு கேரக்டருமே
ஜோயலோட சைக்காலஜியை தான் கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. பிகாஸ் டெஸ், டாமி, ஹென்றி, சாம், டேவிட் இவங்க எல்லாருமே தனித்தனியா ஒவ்வொரு விதமான ட்ராமாவை ரெப்ரசென்ட் பண்றாங்க. சில பேர் அவங்க வாழ்க்கையை வெறுத்து அவங்க உணர்வுகளை மறுத்து போக வச்சிடறாங்க. சில பேர் மான்ஸ்டர்ஸா மாறிடுறாங்க. சில பேர் சில நேரங்கள்ல உடஞ்சு போயிடுறாங்க. ஆனா இதுல சொல்ல வர மெசேஜ் ஒன்னே ஒண்ணுதான், எல்லாரும் ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியில வில்லனா இருக்காங்க. எவ்ரி ஒன் எல்ஸ் இஸ் எ வில்லன் இன் சம்ஒன் எல்ஸ் ஸ்டோரி. நான் அப்ப ஃபயர்ஃபிளைஸை மட்டும் நல்லவங்கன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க, ஃபயர்ஃபிளைஸுமே ஹீரோஸ் கிடையாது. அவங்களுமே டெஸ்பரேட்டா ஒரே ஒரு விஷயத்தை தான் ரெப்ரசென்ட் பண்றாங்க, யூட்டிலிட்டேரியானிசம். அதாவது ஒருத்தரை சாவடிக்கிறதுனால நிறைய பேர் பழைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தா அவங்க அதை நியாயம்னு நினைக்கிறாங்க. அதுவுமே ஒரு கோல்டு லாஜிக் தான். ஜோயல் அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்துக்கிறான். அவனுக்கு பிடிச்ச ஒருத்தரை பாதுகாக்க எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற விஷயத்த நியாயப்படுத்துறான். இந்த உணர்வை நெகிலிஸ்டிக் ப்ரொடெக்டிவ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பக்கம் நினைக்கிறதுமே சரியில்லைதான். அந்த ஒரு விஷயம் தான் கேமையும் டைம்லெஸ்ஸா மாத்துது. நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த கேரக்டர்ஸோட உடல் ரீதியா வர பிரச்சனைகளை வச்சு அவங்களோட உணர்வுகளை கண்டுபிடிக்கலாம். காயப்பட்ட முகம், மெதுவா நடக்கிறது, உடம்பெல்லாம் காயம், மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறது, இதையெல்லாம் நீங்க சைக்காலஜிக்கலா விஷுவல் பண்ணீங்கன்னா இதே உங்களுக்கு தெரிய வரும். அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்களோட கொள்கைகளை கொஞ்சம் கொஞ்சமா மறந்து தவறான வழியில போயிட்டு இருக்காங்க. The more tired they look, the more broken their ethics become. Of the final choice. கேமோட எண்டிங்க்கு வருவோம். இதுல ஒரு சீன்ல ஜோயல் இது வரைக்கும் பொய் சொன்னது எல்லாமே எல்லிக்கு தெரிய வரும். அதாவது ஃபுல்லா தெரியலனாலும் இது வரைக்கும் பொய் சொல்லியிருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே எல்லி சைலண்ட் ஆயிருவா. அந்த சைலண்ட் மொமெண்ட்ல இருக்கிற சைலன்ஸ் ஃபைனல்ல இருக்கிற பாஸ் ஃபைட் அளவுக்கு ஹெவியா இருக்கும். ஃபைனல் டெரிஃபைங் ட்ரூத் ஆஃப் த கேம் என்னன்னா, ஆடியன்ஸ் காம்ப்ளிசிட்டா மாறிடுறாங்க இந்த கேம் விளையாடும் போது. பிகாஸ் ஆடியன்ஸோட டீப் டவுன் ஆழமான மனசுல என்ன பதியுதுன்னா, அவங்க ஜோயலை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதா நினைக்கிறாங்க. அதுலயும் நம்மள சில பேரு ஜோயலை சப்போர்ட்டும் பண்றாங்க. அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்டான ஃபீலிங்கே நம்ம கேமை முடிச்சதுக்கு அப்புறமும் நமக்குள்ளேயே தங்கிடுது. அந்த கேமோட கடைசியில அது ஒரு கேள்விதான் கேக்குது, நீங்க இந்த உலகத்தை காப்பாத்துவீங்களா இல்ல உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு பர்சனை காப்பாத்துவீங்களா? அண்ட் லாஸ்ட் ஆஃப் அஸ் வெறும் ஜாம்பி கேம் மட்டும் இல்ல, அது ஒரு ப்ரூட்டல் ஸ்டோரி. எதை குறிக்குதுன்னா ட்ராமா, லவ், சர்வைவல் அண்ட் மாரல் கொலாப்ஸ் குறிக்குது. இதையெல்லாம் தாண்டி லாஸ்ட் ஆஃப் அஸ் ப்ரூவ் பண்ற ஒரே விஷயம், இந்த கேம்ல படு பயங்கரமானது இன்ஃபெக்ட் ஆன மக்கள் இல்ல, தன்னைத்தானே மனிதன் சொல்லிக்கிட்டு தவறான செயல்களில் ஈடுபட்டு தவறான சாய்ஸஸை மேக் பண்றவங்க தான். அதனாலதான் லாஸ்ட் ஆஃப் அஸ் கேமிங் ஹிஸ்டரியிலேயே மோஸ்ட் சைக்காலஜிக்கலி டிவாஸ்டேட்டிங் ஸ்டோரிஸா இன்னும் ரிமைன் ஆயிருக்கு. பட் கைஸ், நீங்க சொல்லுங்க, ஜோயல் ஒரு ஹீரோவா இல்ல வில்லன் ஆஃப் த ஸ்டோரியா? கமெண்ட்ல சொல்லுங்க.